ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐயப்பா சுவாமிங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து இருமுடி கட்டுறாங்க. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு துர்கை அம்மன் கோயிலில் தான் வந்து இங்கே வந்து இருமுடி கட்டுறாங்க. ஸோ அழகாக வந்து சாமிக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணி வச்சுட்டாங்க. என்னால் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் வந்து லாஸ்ட் கட்டமாக நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இதுதான் ப்ரொசீஜர். அந்த தேங்காய், அந்த நெய் எல்லாம் வச்சுட்டு அரிசி போடுவாங்க, போட்டு அதை முடிச்சுட்டாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லோரும் வந்து ஈர்முடி தலையில் கட்டிட்ட பிறகு கோயிலில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து இந்த பெட்ஷீட் மேலே தான் வைப்பாங்க. இது கீழே வைக்கக்கூடாது, ஏன்னா வந்து கீழே வைக்கக்கூடாது, அது பாவம்னு சொல்லுவாங்க. ஒரு பெட்ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வைப்பாங்க. இது கட்டி முடிச்ச அப்புறம் வந்து அவங்க ஐயப்பா சுவாமிகள் வந்து சாப்பிட்ட அப்புறம் தான் வந்து மீது நாங்களாம் சாப்பிடுவோம். அவங்கள ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுருவோம். அதுக்கப்புறமா பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் போய் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாப்பிடுவோம். இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான கடவுள் அப்படின்றது வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். அம்மா வீட்டில் இருக்கும்போது வந்து அங்கே வந்து யாரும் பெருசாக மாலைலாம் போட்டு நான் பார்க்கல. பக்கத்து வீட்டில் அது மாதிரி போடுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து யாரும் போட்டதில்லை, நான் பார்த்ததில்லை, அவ்வளோவா தெரியாது எனக்கு. ஸோ ஒரு பீரியட்ஸ்னால் கூட வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். மற்ற சாமினா நம்ம வந்து ரூமில் இருந்துக்கலாம், வழிபாடு பண்ணுவாங்க, பூஜை செய்வாங்க, அதெல்லாம் பண்ணுறது உண்டு. ஆனால் இந்த சாமிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி பார்த்துப்பாங்கன்றது வந்து எனக்கு இங்கே வந்து தான் தெரியுமே. ஸோ இது போல் நிறைய இருக்குது. காலில் செருப்பு போடக்கூடாது, அவங்க வந்து வீட்டில் தான் ஃபுட்டு சாப்பிட்ணும், அவங்க தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலதெல்லாம் இருக்குது. எனக்கே கொஞ்சம் இதெல்லாம் பார்த்த பிறகு ரொம்ப கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு சாமி மேலே. ஏன்னா மற்றதுக்கு வந்து நான் இப்படிலாம் வந்து ஃபாலோ பண்ணி நான் பார்க்கல. விரதம் இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க, செய்வாங்க, போவாங்க, அவ்வளோதான் தெரியும். ஆனால் இந்த சாமி ரொம்ப ஸ்ட்ரிக்டான சாமி போல். சரி, ஓகேங்க, ஃபைனலாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதாங்க, டைம் ஆகிடுச்சு. ஸோ கிளம்புறதுக்காக எல்லோரும் வந்து திரும்ப வந்து அது தலை மேலே குருசாமி வந்து எடுத்து தூக்கி வைப்பாங்க தலை மேலே. ஸோ ஒருத்தருக்கா வந்து வச்சிட்ருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் வச்சு முடிச்சிட்ட பிறகு நம்ம சாமியும் இங்கே வருவாங்க. இதுதான் எங்கள் வீட்டு சாமி, அவரும் நின்றுட்டுருக்காரு. ஒரு ஆர்டராக போயிட்டுருக்காங்க. இந்த நாளுக்காக நாங்கள் ரொம்பவே வெயிட் பண்ணுவோங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, சொந்த பந்தங்கள் எல்லோரும் வருவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. நல்லா இன்னும் ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரியும் இருக்கும் இந்த கோயிலில். அதுக்கப்புறம் அவங்களும் ஜாலியாக அந்த பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம சுவாமிக்கும் வச்சாச்சு, அவரும் இதோ கிளம்பிட்டார். லாஸ்ட்டாக வந்து தேங்காய் உடச்சிட்டு தான் கிளம்புற வேலை தான். ஸோ திரும்ப வந்து அப்படி சுற்றிட்டு வந்து அவங்க வந்து தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறமா வேனில் வந்து ஏறிடுவாங்க. பூஜை ரொம்பவே சிறப்பாகவே நடந்துச்சு. துர்கை அம்மன் கோயிலில் தான். அந்த துர்கை அம்மன் ரொம்பவே பவர்ஃபுல்லான சாமி தான் சொல்லணும். எது வேணுனாலுமே வந்து அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் நல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு வைப் வந்து கிடைக்கும் இந்த அம்மனுக்கு. அவ்வளோதாங்க, தேங்காயும் உடச்சிட்டு அவ்வளோதான், சாமிங்க வந்து வேனில் வந்து ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுற தருணம்னு கூட சொல்லலாம். பசங்கள்லாம் எங்கடா போகிறாங்க அப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர்லாம் அழுவாங்க, இந்த குட்டீஸ்லாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கேயும் நடந்துச்சு. என்னடா நம்ம வீட்டு குட்டீஸ் வந்து அழுதுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக வச்சுருந்தேன். அதனாலே அவங்க வந்து அழலை, பாய் சொல்லி வழி அனுப்பிட்டு தான் இருந்தாங்க. வர வர வந்து ஐயப்பனுக்கு வந்து விரதம் இருக்கிறது வந்து ஜாஸ்தியாக தான் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா போன வருஷம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நிறைய பேரே வந்து மாலைலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ ஏதோ பாசிட்டிவாக நடந்திருக்கு. ஸோ பிலீவ் இருக்குது அவர் மேலே. ஸோ போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லோரும் பாய் சொல்லிவிட்டு வேனில் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சனால லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.